வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். இந்த சேனலில் நம்ம பல சிறு தொழில்களை பற்றி பார்த்துருக்கோம். அந்த சிறு தொழில்களின் தகவல்களை கேட்டு பல பேர் சிறு தொழில்கள் ஆரம்பித்து இன்னைக்கு பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர் போட்டு தயாரிக்கும் தொழில் பற்றி. தினமும் நீங்கள் 3000 ரூபா வரையும் சம்பாதிக்கணும்னா இது ஒரு நல்ல சிறு தொழில். இது ஸ்டிக்கர் போட்டு தயாரிக்கிறது இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே பணம் என்பது அதிக அளவில் தேவைப்படுகிறது. வேலைக்கு சென்றாலும் பணம் பத்த மாட்டேங்குது. எல்லாருக்குமே கடன்கிறது ஓரளவுக்கு இருக்கு. அதனால அவர்கள் ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்க வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அது நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு. நம்ம இந்த பொட்டு தயாரித்து விற்பனை செய்வது எப்படி என்பதை பற்றி அந்த தொழிலினுடைய முழு விவரங்களையும் நம்ம இந்த காணொளியில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக இந்த ஸ்டிக்கர் பொட்டுன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் சம்மந்தப்பட்டது தான். இது பெண்கள் அழகினை மேம்படுத்துவதற்கு இந்த பொட்டு மிகவும் ஒரு இன்றியமையாத பொருளாக இருக்கிறது. இதனை பயன்படுத்தி நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு மூலப்பொருட்கள் என்ன, தேவையான முதலீடு என்னன்னு பார்த்துருவோம். முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1,50,000 தேவை. ஏன்னா இதுக்கு ஒரு இயந்திரம் வாங்கணும். அப்புறம் சில ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும். இன்னும் குறைஞ்சபட்சம் 1.5 lakhs தேவை. அதை தவிர ஒரு 100-150 சதுரடி, இந்த குறைஞ்சபட்சம் 200 சதுரடி அளவிலான ஒரு அறை தேவை. அஹ் அதை தவிர அந்த ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஷீட்டை பயன்படுத்தி தான் இந்த பொட்டுகளை நம்ம தயாரிக்க முடியும். இந்த ஸ்டிக்கர் பொட்டு மெஷினோடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா அது மாடலை பொறுத்து மாறுபடும். இங்கே நம்ம காட்டியிருக்கிறது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. அதை தவிர மேனுவலாகவும் நீங்கள் மவுல்டு வச்சு கூட பண்ணலாம். லீவர் இழுத்து அது ஒரு மோல்டு இருக்கும், அதை வச்சு கூட இந்த வெல்வெட் இதை கட் பண்ணிக்கலாம். அதை தவிர ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸும் இருக்குது. அது ஒரு 1,50,000 2,00,000 அது மாதிரி போகும். வேகமாக உங்களுக்கு தயாரிக்கும். இதை மாதிரி மீடியம் ரேஞ்சான ஒரு மிஷினில் ஒரு மணி நேரத்துக்கு 3 கிலோ பொட்டு வரைக்கும் நம்ம தயாரிக்க முடியும். இது பயிற்சி கொஞ்சம் இருந்தால் தான் இது நம்ம பண்ண முடியும். மற்ற மெஷின் மாதிரி நம்ம பார்த்த உடனே பண்ண முடியாது. எங்கேயாவது போய் ஒரு இடத்துல ஒரு 3 மாத காலம் அதை கற்று தருவாங்க. அப்படி இல்லைன்னா 3 மாத காலத்துக்கு தயாரிக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட அந்த மெஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம வெல்வெட் ஷீட்டு வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்வெட் ஷீட்டை இது மாதிரி கலர் கலராக இருக்கும். வைலட்டில் இருக்குது, ஆரஞ்சில் இருக்குது, அப்புறம் எல்லா விதமான கலர், கிரீன், லைட் கிரீன்ற மாதிரி, கரும்பச்சை, சாதாரண பச்சை, இல்லை கிளிப்பச்சை, எல்லாத்துலேயுமே இருக்கும். அதை நம்ம வாங்கிட்டு, இது ரொம்ப சீப் ரேட் தான். அது வாங்கி நம்ம மெஷினில் அதுக்குன்னு உண்டான ஸ்லாட்டில் வச்சிடணும். மிஷின் ஆன் பண்ணிட்டோம்னா ஸ்டிக்கர் போட்டு தயாரித்து தந்துவிடும். அவ்வளோதான். அது மாட்டுக்கு தயாரிச்சுக்கிட்டே இருக்கும். பேக்கிங் மிஷினை பயன்படுத்தி அதை பேக் பண்ணி வைக்க வேண்டியதுதான். வருமானம்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பொட்டினோட விலை 150லேருந்து 200 ரூபா வரைக்கும் நம்ம விற்கலாம். சராசரியாக நீங்கள் ஒரு நாளைக்கு 20 கிலோ பொட்டு விற்பனை பண்ணுறீங்கன்னா 4,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். இது ஸ்டிக்கர் போட்டுன்னா இந்த பிளைன் வெல்வெட் துணியை பயன்படுத்தி இந்த மாதிரி 8 மில்லிமீட்டர் அளவிலான பொட்டு தயாரிக்கிறது ரெகுலர் பிஸ்னஸ். அதை தவிர நீங்கள் டிசைன் பொட்டுகள், அது மேலே இந்த டிசைன் பண்ணுறது, இல்லை மணிகள் சின்ன சின்ன இது டிசைன் பண்ணுறது, அது டிசைன் பொட்டுகள் தயாரிக்கிறது, அது அதை விட இன்னும் காஸ்ட்லியாகவே நீங்கள் பண்ண முடியும். முதல்ல சாதாரணமாக தயாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் நீங்கள் உங்கள் தொழிலில் மேம்படுத்தும் போது இது மாதிரி டிசைன் போட்டு அப்புறம் அதில் பல்வேறு விதமான என்ன சொல்கிறது, மணி, ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இப்போ டிராயிங்ஸ் வரைகிறது அதெல்லாம் பண்ணலாம். சந்தை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, அது தவிர இந்த லேடிஸ்க்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, வளையல் கடை, மணி கடையெல்லாம் இருக்கும். இந்த அதில் போய் நம்ம விற்பனை பண்ணலாம். அதுக்கும் முன்னாடி நம்ம தெருக்கள்லேயே நமக்கு தெரிஞ்சவர்கள்ட்ட கூட நேரடியாக சென்று இந்த மாதிரி முட்டு வெளியில் வாங்க நீங்கள் சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நேரடியாக கூட விற்பனை பண்ணலாம். ஸோ இந்த டிக்கெட் முட்டு தொழிலுங்கிறது ஒரு நல்ல சிறு தொழிலாக, வருமானம் தரக்கூடிய சிறு தொழிலாக பார்க்கப்படுகிறது. இதே போல் இன்னும் பல தகவல்கள் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.